எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஃபுல்லான 5 லேயர் அகர் அகர் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புட்டிங்கை 5 லேயராக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரும் நல்லா கரையணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச 100 ml மில்க் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஃபர்ஸ்ட் லேயரில் சேர்க்குறதுக்காக ரோஸ் மில்க் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். நம்ம அடுத்த லேயர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், அப்போ தான் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் அதே போல் 200 ml வாட்டரில் 1 டீஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட காய்ச்சி ஆற வச்ச 100 ml மில்க் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பாதாம் மில்க் மிக்ஸ் அது 1 டீஸ்பூன் எல்லோ கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேலே போர் பண்ணிக்கிடலாம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பைண்டாக நான் ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ண செகண்ட் லேயரை ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேலே ஊற்றிக்கிடலாம். இதை டைரெக்டாக அப்படியே ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மெதுவாக ஊற்றுங்க. அப்போ தான் இது ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போது இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து தேர்ட் லேயர் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுவும் முன்னாடி செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான். வாட்டரில் அகர் அகர் பவுடர் சேர்த்துட்டு அது கூட சுகரும் மில்க்கும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் கலருக்காக இலாய்ச்சி பிஸ்தா மிக்ஸ் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச செகண்ட் லேயரும் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. தேர்ட் லேயரை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே தேர்ட் லேயரை ஊற்றிக்கிடலாம். நம்ம ஃபோர்த் லேயர் ரெடி பண்ணுற கேப்பில் இது செட் ஆகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். வாட்டரில் அகர் அகர் பவுடர் சுகர் மில்க் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம தேர்ட் லேயருக்கு மேலே இதை ஊற்றிக்கிடலாம். இதுவும் செட் ஆகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது ஃபிஃப்த் லேயரும் அதே மாதிரி வாட்டர் அகர் அகர் பவுடர் சுகர் மில்க் சேர்த்து காய்ச்சி எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி மில்க் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ராபெரி மிக்ஸிங்கை நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்ச அந்த ஒயிட் லேயருக்கு மேலே ஆட் பண்ணிக்கிடலாம். இதை அப்படியே ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு லேயர் லேயராக சூப்பராக இருக்கும். இதை செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது இதை நான் ஒரு பிளேட்டில் கவுத்திக்கிறேன். இப்போது இந்த பவுலை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அகர் அகர் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த 5 லேயர் அகர் அகர் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.